ஹலோ மக்களே, கைஜு நம்பர் 8 செகண்ட் சீசன் 5th எபிசோட் பேர்லாம். போன எபிசோட்ல ஈசு ஷினோமியா வந்து ஒரு பக்கம் கைஜு நம்பர் 9 லாக் பண்ணிட்டான், அவரை மொத்தமா கேப்சர் பண்ணிட்டான். நீ அவரோட பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிற நேரத்துல சடனா கைஜு நம்பர் 8 நாருமையும் சேர்ந்து ஒரே நேரத்துல அடிச்சு துண்டு துண்டு ஆக்குறாங்க. ஒரு பக்கம் ஷினோமியா ஷாக்லயே பாத்துக்கிட்டு இருக்கா. இவன் எங்க அப்பாவை கொண்டுட்டானான்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா வெப்பன் நம்பர் 2வையும் மொத்தமா ஹேண்ட் ஓவர் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான். அடி அடின்னு அடிச்சு நொறுக்குறான் கைஜு நம்பர் 8ஐயும் நாருமையும் சேர்த்து. ஒத்தாளா நின்று ரெண்டு பேரையும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கான். நானும் கேப்டன் நார்மி ஒன்னா சேர்ந்தாதான் இவன் கதையை முடிக்க முடியும்னு சொல்லிட்டு கைஜு நம்பர் 8 வாரான். ஆனா கஃப்காவால கூட இவனோட நிக்க முடியல. பார்த்து ரத்தம் தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு. கஃப்காவை அடிச்சு ஏர்ல பறக்க கூடதான். சரிடா, நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நான் இங்க இருந்து கிளம்பட்டுமான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறதுக்குள்ள அவன் கையில உள்ள கை வந்து வெட்டி ரெண்டு துண்டா கீழே விழுது. டேய் நம்பர் 8, இதாண்டா நம்மளோட சான்ஸ்னு சொல்லிட்டு ஜெட்டு வேகத்துல வாரான். அதுக்குள்ள பார்த்தா நார்மி மாச காமிச்சிட்டு அன்டாச்சபிள் அட்டாக்க போட்டு விட்டுக்கிட்டே இருக்கான். அவனோட பாடி சடனா வந்து ரிஜெக்ஷன் வந்து தடுக்க முடிய மாட்டுக்கு. அடி அடின்னு அடிக்கிறானுங்க. ஒரு பக்கம் இவன் பார்த்தா வயிற்றுல குத்தி ரெண்டு துண்டாக்கிட்டு இருக்கான். இவன் தாண்ட நம்மளுக்கு பெரிய பிரச்சனையே. இவனை விட்டு நம்மளால போக முடிய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு கைஜு நம்பர் 9 பாத்துக்கிட்டு இருக்கான். ஈசோ ஷினோமியோ பத்தி கிக்கரு ஒரு பக்கம் யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. டே இது இன்னும் முட்டியலன்னு சொல்லிட்டு கைய ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி கைஜு நம்பர் 9 ஒரு குத்துறான். ஹீலிங் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, அதை கொஞ்சம் நம்ம ரெக்டிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா கைஜு நம்பர் 8 பாஞ்சு அடிக்கிறான். இவன் தான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கான். பார்த்தா கையெல்லாம் உடச்சு துண்டு துண்டு ஆக்கிட்டானுங்க. சடனா நாருமியும் கைஜு நம்பர் 8 ஜெட்டு வேகத்துல வராங்க. டே உங்களால என்னை ஸ்டாப் பண்ணவே முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு சடனா அவன் உடம்புல இருந்து ஏதோ ஒரு பவரை ரிஃப்ளெக்ட் பண்ணி வெளியே இறக்குறான். டே குட் பைன்னு சொல்றான். கஃப்கா ஹிபினோவும் நாருமியும் வெடிச்சு செதறதான்னு நினைக்கேன். கிக்கரு ஷாக்லயே பாத்துக்கிட்டு இருக்கா. அவன் அப்படியே செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டான். வெடிச்சு சின்ன பின்னம் ஆயிட்டாங்க. பார்த்தா பாதி உடம்பு அவனுக்கே துண்டு துண்டா போயிருச்சு. நான் நினைச்சதோட என்னோட புது பாடி வந்து நிறைய லாசஸை எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லிக்கிறதுல பார்த்தா ரெண்டு பேருமே அந்த அட்டாக்க பிளாக் பண்ணி தான் நிக்கிறாங்க. டேய் நீ தயாராடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காம ஆரம்பத்துல இந்த அட்டாக்க போட்டு வந்தானடா நினைச்சேன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா திரும்பியும் உடம்ப ரெண்டு துண்டா மாத்தி இவனுங்களை நோக்கி அட்டாக்க போடுறான். இந்த அட்டாக்க அவங்களால பிளாக் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு போடு போடலான்னு பாக்குறான். மனிதர்கள் எப்பவுமே வந்து ஸ்ட்ரேஞ்ச் கிரியேச்சர் தான்டா. கைஜு நம்பர் 8 நீ செத்துரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க என்னன்னு பார்த்தா கைஜு நம்பர் 8 ஸ்ட்ரெயிட்டா கிக்கரு போய் காப்பாத்துறான். இன்னொரு பக்கம் லெபார்டரியில உள்ள போய் கேப்டன் நாருமி காப்பாத்திக்கிட்டு இருக்கான். கைஜோட எரா ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு ஈசோ ஷினோமிய தலையை வர வச்சுட்டு அங்கிருந்து பறந்து போய்கிட்டே இருக்கான். சடனா கைஜு நம்பர் 8 அதான் நம்ம கஃப்கா ஹிபினோ வந்து கிக்கரு காப்பாத்தி நின்னுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவனுக்கு எந்த டேமேஜுமே ஆகல. இன்னொரு பக்கம் கேப்டன் நார்மி வந்து அந்த லெபார்டரி மனிதனை காப்பாத்துறான். அடுத்த 3 ஸ்டார்ட் பண்ணல கைஜோட எரா ஸ்டார்ட் ஆயின்னு சொல்லிட்டு அவன் பறந்து போயிருக்கான். எங்க கேப்டன் அதான் எங்க டைரக்டர் ஃபேஸ வச்சாடா இந்த டயலாக பேசிட்டு போறேன்னு சொல்லிட்டு கஃப்கா நார்மல் ஆயிட்டு அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டான். ஒரு கத்துறான். அந்த சத்தம் மொத்த ஏரியாக்கும் கேக்குது. அப்படியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். பார்த்தா ஈசோ ஷினோமியும் இப்ப இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் பேட் நியூஸ்னு சொல்லிட்டு அவர் இறந்த விஷயத்த வந்து மொத்த ஊருக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஈசோ ஷினோமியா இன்னைக்கு இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு. அவர் தான் மொத்த இடத்துக்குமே டைரக்டரா இருந்திருப்பாரு. என்னன்னு பார்த்தா எல்லாருமே கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு அவரோட இறுதி அஞ்சலிக்கு வந்து நிக்கிறாங்க. அவர் குண்டு முழங்கத்தோடு அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துறாங்க. கேப்டன் நார்மிலாம் பழச யோசிச்சு பாக்குறான். என்னன்னு பார்த்தா ஒவ்வொன்னையும் தனியா நின்று ஈசோ ஷினோமியா மாச காமிச்சு நொறுக்கி எரிஞ்சிருப்பாரு. அந்த சமயத்துல வந்து கேப்டன் நார்மியே கிடையாது, அப்ப அவன் சின்ன பையன். அதுக்கப்புறம் ஈசோ ஷினோமியா கூப்பிட்டு இந்த நேஷனே உன் கையில தான் நான் விட்டுட்டு போறேன், நீ நல்லபடியா பாத்துக்கோன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டு நின்னுகிட்டு இருக்கான். பார்த்தா கிக்கரு அங்க வரவே இல்ல. அந்த பொண்ணு வரலையேன்னு சொல்லிட்டு கஃப்கா ஹிபினோ பாத்துக்கிட்டு இருக்கான். நீ கடைசி குட் பை சொல்ல வரலன்னு சொல்லிட்டு நார்மி கேட்டிருந்திருக்கான். என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு கிக்கரு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. நான் ரொம்ப ஸ்லோவா இருக்கேன், நான் கரெக்டான டைமுக்கு வரல, எங்க அப்பாவை காப்பாற்ற முடியல, எல்லா ஃபால்ட்டும் நான் தான் காரணம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கேப்டன் நார்மி நான் இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லிட்டு கிக்கரு கோவத்துல அழுதுகிட்டு இருக்கா. எங்க அப்பாவோட உடம்பு வந்து அந்த மான்ஸ்டர் உடம்புக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கு, அவர் வெளியே எடுக்கத வர நான் அவருக்கு குட் பைலாம் சொல்ல மாட்டேன், அவன் கதையை முடிக்கிறது வரைக்கும் நான் அவருக்கு வந்து இறுதி செலுத்த மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. என் கண்ட்ரோலை இழந்துட்டேன், உங்களோட பனிஷ்மெண்ட் நான் ஏத்துக்கிட்டேன்னு சொல்ற ஆரம்பிக்காவா. ஷினோமியா அடுத்த சண்டைக்கு நீ போகும்போது உன்னை வேற லெவலில் நான் தயார் பண்ணி கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ என்ன பண்ணணுமோ பண்ணு, அது மாதிரி இந்த ஃபனரல் அட்டன் பண்ணாம போனது கண்டி வந்து உனக்கு எந்த பனிஷ்மெண்ட் நான் தரப்போறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்தா கஃப்கா ஹிபினோ வெளியே தான் வெயிட் பண்ணி நின்றுட்டு இருக்கான். அவன் கையில ஆல்ரெடி ஸ்கிராச்சஸ் விழுந்திருக்கு, அது இன்னும் ரெக்கவரி ஆகல. கஃப்கா ஹிபினோ அங்க இருந்து கிளம்பி போய்கிட்டே இருக்கான். இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா வைஸ் டைரக்டர் வந்து நின்னுட்டு இருக்காரு. என்னதுடா இதுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிற வைஸ் டைரக்டர் ஷினோமியா இதை பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. இது ஒரு சீக்ரெட் ப்ராஜெக்ட்னு சொல்றான். அவருக்கு எது ஆச்சுன்னா அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாரு, நீங்க என்ன சொல்றீங்களோ அதப்படி நான் செய்யணும்னு சொல்லணும்னு நினைச்சாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. டே ஈசோ எப்பவுமே என்னை கெட்ட விஷயம் பண்ண வைக்கிறது உனக்கு வேலையா போச்சடான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு வைஸ் டைரக்டர். சார் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த லெபார்டரியில் உள்ளவன் கேட்கறான். டே இந்த டெவலப்மெண்ட் நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க, நம்ம ரிவெஞ்சுக்கு எப்பனாலும் தயாராகலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி கிக்கருவோ தான் கட்டுறாங்க. அவளோ ட்ரைனிங்க்கு தயாராயிட்டா.
ஆயிட்டா. பிளட்டூன் லீடர் ஷினோனோமே இவங்க வந்து அவங்களோட கோவத்தை கட்டுப்படுத்தல. இவங்க வேற லெவலான ஆளு. கரெக்டா கண்ட்ரோல் பண்ணி எது அடிக்கணுமோ அதை மட்டும் அடிக்கிறாங்க. இவங்க உண்மையிலே மாசா கட்டாங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஷினோமி நீ என்னைக்கு நல்லா தெளிவா வருவ, உன் கூட நான் என்னைக்கு சண்டை போடணும்னு சொல்லிட்டு கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ ஒரு கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன், அந்த கேமை முடிக்கிறதுக்குள்ள நீ சர்ப்ரைஸ் பண்ணி காட்டுறியான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். என்னோட டைமை விட்டு நீ வேஸ்ட் பண்ணாத, கேமை ஸ்டார்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். சடனா நீ முதல்ல ஒர்க் பண்ணு சொல்லிட்டு பின்னாடி வைஸ் கேப்டன் வந்து இவனை ஒரு அடியை போடுறாரு. பிளட்டூன் லீடர் ஷினோனோமே நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கிகுரு தயாராயிட்டா. இப்போ இவர் ரொம்ப சீரியஸா இருக்கான்னு மட்டும் தெளிவா தெரியுதுன்னு சொல்லிட்டு அந்த கேப்டன் பாத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வைஸ் கேப்டன் வராரு. கைஜு நம்பர் 8 வந்து நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டே நம்ம ஃபைட்டிங் ஃபோர்ஸ்ல இருக்கலாம்னு சொல்லிட்டு நீ என்ன யோசிச்சிருக்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. கேப்டன் நார்மி வைஸ் கேப்டன் ஹசிகாவா கைஜு நம்பர் 8 பத்தி உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேற யாரோ கூப்பிடுறாங்க. பார்த்தா நம்ம கஃப்காவை தான் காட்டுறாங்க. ஒரு வழியும் வீட்டுக்கு வரான். ரொம்ப நாள் கழிச்சு என் வீட்டுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவன் வீட்டுல வந்து நிக்கிறான். பார்த்தா லெபரட்டரியில் உள்ளவங்க தான் கூப்பிட்டு இருக்கான். அவன் பாடியில் உள்ள சில பார்ட்ஸ் வந்து ஹியூமனாவே ரெக்டிஃபை மாற மாட்டேக்கு. அவன் பழைய பாடி வந்து திரும்பி அவனுக்கு கிடைக்க மாட்டேங்குன்னு மட்டும் தெளிவா தெரியுதுன்னு சொல்றாங்க. இவன் இதே மாதிரி மாறிக்கிட்டே போனாம்னா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றான். இவன் இப்படியே மாறிக்கிட்டே போனானவனா வருங்காலத்தில் அவனை மனிதனாவே மாற முடியாது. அது மட்டும் தெளிவா புரியுதுன்னு சொல்றாங்க. ஹிபினோக்கு இது தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அவனுக்கு இது தெரியும், தெரிஞ்சுதான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. இப்போ அவன் எங்கடா போயிருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் வீட்டுக்கு போயிருக்கான் பெர்மிஷன் கேட்டுட்டு. ஆனா நம்மளோட மானிட்டர்ல தான் இருக்கான், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனோட நார்மல் லைஃப்க்கு மட்டும் அவனால வர முடியாதுன்னு மட்டும் தெளிவா தெரியுதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா வெளியே தான் 2 ஆஃபீஸர் இருக்காங்க. சாரி கைஸ், எனக்கு இன்னொரு இடத்துக்கு போகணும், என்னை கூட்டு போக முடியுமான்னு சொல்லிட்டு கஃப்கா கேட்கறான். பார்த்தா அவன் அப்படி பைக்ல அங்கிருந்து கிளம்பி போய்கிட்டே இருக்கான். பின்னாடி 2 பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. போற வழியில சின்ன பையனை சிரிப்பு காமிச்சிட்டு போறான். ஸ்ட்ரெயிட்டா என்னன்னு பார்த்தா இவனோட பழைய ஃப்ரெண்ட் ஏரியாவுக்கு கூட்டு போறாங்க. டேய் இப்போ உள்ள பிளேட்லாம் வந்து ரொம்ப வீக்கா இருக்குடா, சீக்கிரம் வந்து இப்படி ஆயிருதுன்னு சொல்லிட்டு அங்க கட்டிங் பண்ணி நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு என்னடா எறும்பு மாதிரி இருக்கு, இவ்வளவு கணத்தை கொண்டு வச்சிருக்காங்க, என்னைக்கு தான் இந்த வேலை முடியுமோன்னு சொல்லிட்டு கஃப்காவோட பழைய ஃப்ரெண்ட்ஸை காட்டுறாங்க. கஃப்கா அவங்க வரான். டே கஃப்கா நீ வந்துட்டியாடா, அவனை பார்த்து ரொம்ப நாளாச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்காலே என்ஜாய் பண்றாங்க. டே உங்களை பத்தி ஹெட் குவார்டர்ஸ்ல கேட்டேன், நீங்க இங்க இருக்கீங்கன்னு சொன்னாங்க, அதனால தாண்டா உங்களை பார்க்க வந்தேன்னு சொல்றான் அவன். டே உங்களுக்காண்டி சில விஷயத்தை நான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஏதோ புக்ஸ் எல்லாம் கொடுக்குறான். உனக்கு இது தேவையில்லையான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா மக்கள்லாம் நிறைய பேர் வேலை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வாழ்க்கை எப்படிரா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அங்க ஒரு மிஷின் இருக்கு. டே இது நியூ வெர்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பாக்குறான். நம்மளால கட் பண்ணி காட்டுறான். சூப்பரா இருக்குது. டே இப்போ இதை யூஸ் பண்ணி பிளட் வெசலே நம்மளால வெட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. பார்த்தா கஃப்கா மாசா காட்டுறான். வேற லெவலா யூஸ் பண்றான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. கஃப்கா 10 வருஷமா யூஸ் பண்றான்டா, அவனுக்கு எல்லாம் இது சாதாரண விஷயம், அசால்ட்டா முடிச்சிட்டு போவான்னு சொல்றாங்க. டேய் நீ இந்த டீம் விட்டு போனதுக்கு அப்புறம் எவ்வளவு வேலை பார்க்கறேன்னு எனக்கு தண்டா தெரியும் சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு பேசுறான். இப்ப புரியுதாடா அந்த டீம் எந்த அளவுக்கு நான் தூக்கிட்டு போனேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கஃப்கா வந்து நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். டே நீ திரும்பி கூட வருவன் தாண்டா ஆசையா இருக்கு, ஆனா என் மனசார சொல்றேன், ஆனா நீ வந்து இந்த டீமோட ஸ்டார்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா பேசிக்கிட்டே இருக்கிறதுல விளையாட ஆரம்பிச்சிட்டானுங்க. சரிடா இன்னைக்கு நல்லபடியா வேலை பார்ப்போம்னு சொல்லிட்டு கஃப்கா என்ஜாய் பண்ணி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்பர் 8 இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்காலே முழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லபடியா பேசிட்டு அங்கிருந்து அவன் கிளம்புறான். இப்போ இங்க என்ன தாண்டா நடக்கு, ஈஷோ ஷினோமியாவும் இறந்துட்டாரு. சின்ன வயசுல அவர் ஒரு இன்விசிபிள் ஹீரோ மாதிரி தாண்டா எனக்கு இருந்தாரு. ஆனா அவரே இந்த கைஜு கதையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்குங்க. நம்மளும் இந்த ஊரை விட்டு வெளியே போகவே முடியாது. ஆனா உங்க பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு நீங்க இருந்து பெரியவில டோக்குன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றான். டேய் நான் எங்கேயும் போக போறதுலடா, இந்த கைஜு நம்பர் கொண்டதுக்கு அப்புறம் அதோட அசுத்தத்தை நான் தாண்டா கிளீன் பண்ணுன்னு சொல்லிட்டு டோக்கு போய்கிட்டே இருக்கான். டோக்கு எப்பவுமே மாசா பேசுறான்டா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஜப்பான் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் சும்மாலாம் இருக்காது, அவங்க அடுத்த முடிவு எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்ட் தானே கஃப்கான்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு யோசிச்சுக்கிட்டே போறான். கஃப்காவோ சண்டைக்கு திரும்பி கொஞ்சம் கொஞ்சமா தயாராகிறான். இந்த கைஜு நம்பர் 9 கதையை முடிக்காம நான் போக கூடாதுன்னு சொல்லிட்டு கஃப்கா மேல உட்காந்துருக்கான். கேப்டன் நார்மி பக்கத்துல இருந்து உட்காருதான். டே உன்ட ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட்டுக்கு வரேன், இனிமேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல ஒன்னெல்லாம் வைக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது எதுக்குன்னு சொல்லிட்டு உனக்கே புரியும், ஏன்னா இனிமேல் நீ ஹியூமனா மாற முடியாது, நீ கைஜுவ மாடிட்டு வர, அதனால நீ பக்கத்துல இருந்து சண்டை போட முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவர் சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா இதை நான் உன்ட சொல்லியே தீருண்டா, உன்னோட உதவி எங்களுக்கு தேவைடா கஃப்கா ஹிபினோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். நீ கைஜுட்ட போக கூடாது, அப்படியே போனாலும் உன் கதையை நானே முடிப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்ல, கைஜு நம்பர் 9 கதையை முடிக்கணும், அதே தானே உனக்கும் புரியுதுலன்னு சொல்லிட்டு கேப்டன் நார்மி கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்மளால மட்டும் தான்டா அது கதையை முடிக்க முடியும், வேற நம்மளுக்கு சான்ஸும் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஈஷோ ஷினோமியா வந்து என் மேல அவ்வளவுக்கான நம்பிக்கை வச்சாரு, நான் இந்த இடத்த விட்டு போக போறதுல என்ன நடந்தாலும் உங்க கூட நான் எப்பவும் இருப்பேன்னு சொல்லிட்டு கஃப்கா ஹிபினோ பேசிக்கிட்டு இருக்கான். அப்படியா அப்பனை என் கூட வான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். என்னன்னு பார்த்தா எல்லா டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்லயும் எல்லாரும் மோட்டத்தனமா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் ரிவெஞ்ச் எடுக்கிறது நம்மளோட ஆட்டம்னு சொல்லிட்டு அவன் அப்படி கூப்பிட்டு போய்கிட்டே இருக்கான் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் யாரை கட்டாங்கன்னா வைஸ் கேப்டன் ஹோஷினாவை தான் கட்டுறாங்க. டேய் ஒரு வழியை நீ முழிச்சிட்டியான்னு சொல்லிட்டு பக்கத்துல வாரான். கைஜு நம்பர் 10 பக்கத்துல வாரான். பார்த்தா அதை வந்து ஒரு பக்கம் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதோட முடியாத கிடைத்த வீடியோ சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் கம்பாதீங்க. See you bye.